வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் 2 நாள் பயணமாக இன்று தமிழகம் வருகிறார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் விவசாயிகளின் பணி பாதுகாப்பை உறுதி செய்வதாக மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். வீட்டு உபயோகத்திற்கான சமையல் எரிவாயு சிலிண்டர் விலையில் எந்த மாற்றமும் இல்லை என்று மத்திய அரசு விளக்கம் அளித்துள்ளது. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைவுக்காக ஆட்சியை கலைக்க வேண்டியதில்லை, சட்டப்பேரவைத் தேர்தலுக்கு பின்னர் அது தானாகவே நடந்துவிடும் என்று பிஜேபி தெரிவித்துள்ளது. சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் வைதேகி சௌத்ரி மற்றும் முந்தே ஆகியோர் இறுதிப் போட்டியில் இன்று விளையாட உள்ளனர். இனி விரிவான செய்திகள். குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் 2 நாள் பயணமாக இன்று தமிழகம் வருகிறார். சென்னை மற்றும் வேலூரில் நடைபெறும் நிகழ்ச்சிகளில் அவர் பங்கேற்கிறார். டாக்டர் எம்ஜிஆர் கல்வி மற்றும் ஆராய்ச்சி பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் கலந்து கொண்டு உரை நிகழ்த்துவதுடன் மாணவர்களுக்கு பட்டங்களையும் வழங்குகிறார். இதனைத் தொடர்ந்து சென்னையில் நடைபெறும் ராம்நாத் கோயங்கா சாகித்ய சமா நிகழ்ச்சியிலும் அவர் பங்கேற்கிறார். பின்னர் கலைவாணர் அரங்கில் நடைபெறும் பாராட்டு விழாவிலும் மக்கள் மாளிகையில் நடைபெறும் வரவேற்பு நிகழ்ச்சியிலும் குடியரசு துணைத் தலைவர் பங்கேற்கிறார். தொடர்ந்து நாளை வேலூரில் நடைபெறும் நிகழ்ச்சியிலும் பின்னர் சென்னையில் 9வது சித்த மருத்துவ தின நிகழ்விலும் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் கலந்து கொள்ள இருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பெங்களூருவில் இருந்து கன்னியாகுமரி வரை சைக்கிள் பயணம் மேற்கொண்ட சுரேஷ்குமாரின் சாதனை பாராட்டத்தக்கது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் உடல்நல குறைபாடுகள் இருந்த போதிலும் சுரேஷ்குமார் இந்த சாதனையை படைத்தது அவருடைய உறுதியையும் அசைக்க முடியாத மனப்பான்மையையும் எடுத்துக்காட்டுவதாக குறிப்பிட்டுள்ளார். உடற்பயிற்சி தொடர்பான முக்கியமான செய்தியையும் அவருடைய இந்த சாதனை வெளிப்படுத்துவதாக அமைந்துள்ளது. அவருடன் தொலைபேசியில் தாம் பேசி வாழ்த்து தெரிவித்ததாக பிரதமர் அதில் கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் பணி பாதுகாப்பை உறுதி செய்வதுடன் 125 நாட்கள் வேலை வழங்க வகை செய்வதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிர மாநிலம் அஹமத் நகரில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், இந்த சட்டம் ஏற்கனவே இருந்த சட்டத்தில் விதிமுறைகளை மேலும் வலுப்படுத்துவதாகவும் வெளிப்படையானதாகவும் உள்ளது என்று கூறினார். புதிய சட்டத்தின் கீழ் 1 வாரத்திற்குள் ஊதியம் வழங்கப்படுவதுடன் 15 நாட்களுக்கு மேல் தாமதம் ஏற்பட்டால் 0.05% வட்டி வழங்க வகை செய்வதாகவும் அவர் தெரிவித்தார். உள்ளூர் தேவைக்கு ஏற்ப கிராம அளவிலான பணிகளை கிராம சபை முடிவு செய்யும் என்றும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறினார். வீட்டு உபயோகத்திற்கான சமையல் எரிவாயு சிலிண்டர் விலையில் எந்த மாற்றமும் இல்லை என்று மத்திய பெட்ரோலிய அமைச்சகம் விளக்கம் அளித்துள்ளது. வர்த்தக பயன்பாட்டிற்கான எரிவாயு சிலிண்டர் விலை 111 ரூபாய் உயர்த்தப்பட்ட நிலையில் சில ஊடகங்களில் வெளியான தகவல்களுக்கு பெட்ரோலிய அமைச்சகம் இந்த விளக்கத்தை அளித்துள்ளது. வர்த்தக சிலிண்டர்களின் விலையை பொறுத்தவரை சர்வதேச சந்தை நிலவரத்திற்கு ஏற்ப மாற்றியமைக்கப்படும் என்றும் அந்த அடிப்படையில் அதன் விலையில் மாற்றம் செய்யப்பட்டு வருவதாகவும் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நுகர்வோரை பாதுகாக்கும் வகையில் 14.2 கிலோ எடை கொண்ட சிலிண்டர் விலை தில்லியில் 853 ரூபாய்க்கும் மற்ற இடங்களில் 950 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. பிரதமரின் உஜ்வாலா திட்ட பயனாளிகளுக்கு அதன் விலை 553 ரூபாயாக உள்ளது என்றும் பெட்ரோலிய அமைச்சகம் தெளிவுபடுத்தியுள்ளது. முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் சென்னை மெரினா கடற்கரையில் அமைந்துள்ள முன்னாள் முதலமைச்சர்கள் அண்ணா, கருணாநிதி ஆகியோரின் நினைவிடங்களில் மலர்தூவி மரியாதை செலுத்தினார். பின்னர் அங்கு திரண்டிருந்த மக்களுக்கு முதலமைச்சர் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். அஇஅதிமுக சார்பில் வரும் சட்டப்பேரவைத் தேர்தலில் போட்டியிட 10,175 பேர் விருப்ப மனுக்களை அளித்துள்ளதாக அக்கட்சி அறிவித்துள்ளது. தமிழ்நாடு, கேரளா, புதுச்சேரியில் நடைபெறவுள்ள சட்டப்பேரவைத் தேர்தல்களில் அஇஅதிமுக சார்பில் போட்டியிட விரும்புவோர் கடந்த மாதம் 23ஆம் தேதி வரை விருப்ப மனுக்களை பெற்று டிசம்பர் 31ஆம் தேதிக்குள் தலைமை அலுவலகத்தில் வழங்க வேண்டும் என்று அக்கட்சி அறிவித்திருந்தது. கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தங்கள் தொகுதியில் போட்டியிட வேண்டும் என்று விருப்பம் தெரிவித்து 2,187 பேர் மனு தாக்கல் செய்திருப்பதாக அஇஅதிமுக தலைமை கழக அறிக்கை தெரிவிக்கிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம். இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு
தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். தமிழகத்தில் 18 வயதுக்கு உட்பட்ட இளைஞர்கள் கையில் பாடப்புத்தகங்களுக்கு பதிலாக அரிவாள் இருப்பது வேதனையளிப்பதாக உள்ளது என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். நெல்லையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழகத்தில் தொடர்ச்சியாக குற்றச்செயல்கள் நடைபெற்று வருவது குறித்து தாம் ஏற்கனவே உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாவுக்கு கடிதம் எழுதியிருப்பதாக கூறினார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைவுக்காக ஆட்சியை கலைக்க வேண்டியதில்லை, வரும் சட்டப்பேரவைத் தேர்தலுக்கு பின்னர் அது தானாகவே நடைபெறும் என்று திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்தார். பழைய ஓய்வூதிய திட்டம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வரும் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் கூட்டமைப்பின் பிரதிநிதிகளுடன் அமைச்சர்கள் குழுவினர் இன்று பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளனர். அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் கூட்டமைப்பினர் தங்கள் கோரிக்கையை வலியுறுத்தி வரும் 6ஆம் தேதி முதல் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபடப் போவதாக அறிவித்துள்ளனர். ஏற்கனவே கடந்த மாதம் 22ஆம் தேதி அமைச்சர்கள் குழுவினர் நடத்திய பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்படவில்லை. இந்நிலையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் அமைச்சர் ஏவ வேலு உள்ளிட்ட குழுவினருடன் அரசு ஊழியர் சங்க பிரதிநிதிகள் இன்று மீண்டும் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளனர். மத்திய அரசின் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. இந்த சட்டத்தில் தொழிலாளர்களுக்கான வேலை நாட்கள் மற்றும் ஊதியம் அதிகரிக்கப்பட்டிருப்பதற்கு தென்காசி மாவட்டத்தைச் சேர்ந்த விவசாயி மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார். என் பேர் சண்முகத்தாய். தென்காசி மாவட்டம் தேன்போத்தை கிராமத்திலேருந்து பேசுகிறேன். நான் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் பணிபுரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை இப்போ 125 நாளாக ஆக்கியிருக்காங்க பிரதமர் மோடி சார் அவர்கள். அந்த 125 நாள் வேலைவாய்ப்பு எங்களுக்கு நல்ல யூஸ் ஆனதாக இருக்குது. இந்த வேலைவாய்ப்பு மூலமாக வர்ற சம்பளம் எங்களுக்கு வீட்டு செலவுக்கும் பிள்ளைங்க ஸ்கூலுக்கும் யூஸ் ஆகுற மாதிரி இருக்குது. அதனால் பிரதமர் மோடி சார் அவர்களுக்கு நாங்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இருவரிச் செய்திகள். சுவிட்சர்லாந்தின் விடுதி ஒன்றில் மதுபான கூடத்தில் நேரிட்ட வெடிவிபத்தில் 40 பேர் உயிரிழந்தனர், 100க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். ஆப்கானிஸ்தானின் பல்வேறு பகுதிகளிலும் கடந்த 3 நாட்களாக பெய்த கனமழை வெள்ளம் காரணமாக 17 பேர் உயிரிழந்தனர், 11 பேர் காயமடைந்தனர். நியூயார்க் நகர மேயராக இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த ஜோரான் மம்தானி பதவியேற்றுக் கொண்டார். எல்லை சாலைகள் நிறுவனத்தின் தலைமை இயக்குநராக நியமிக்கப்பட்டுள்ள லெப்டினன்ட் ஜெனரல் ஹர்பால் சிங் நேற்று பொறுப்பேற்றுக் கொண்டார். பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனத்தின் 68வது ஆண்டு தினம் நேற்று கொண்டாடப்பட்டது. சபரிமலை ஐயப்பன் கோவிலில் மகர விளக்கு பூஜைக்காக நடை திறக்கப்பட்டு 3 நாட்களில் 2,25,000 பேர் சுவாமி தரிசனம் செய்தனர். இலங்கையிலிருந்து நாகை மாவட்டம் வேதாரண்யம் கடல் வழியாக கடத்தி வரப்பட்ட 7 கோடி ரூபாய் மதிப்பிலான 6 கிலோ தங்கத்தை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்ப்பாளூர் கிராமத்தில் புத்தாண்டையொட்டி நடைபெற்ற காலைவிடும் திருவிழாவில் ஏராளமானோர் பங்கேற்றனர். விடுமுறை தினத்தையொட்டி நேற்று தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல்லில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். நீலகிரி மாவட்டத்தில் பல்வேறு இடங்களிலும் நேற்று நள்ளிரவு கனமழை கொட்டி தீர்த்தது. விளையாட்டுச் செய்திகள். சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் வைதேகி சௌத்ரி மற்றும் முந்தே ஆகியோர் இறுதிப் போட்டியில் இன்று விளையாட உள்ளனர். அகமதாபாத்தில் நடைபெறும் இப்போட்டியில் வைதேகி சௌத்ரி ஜப்பானின் கொபயாஷியுடனும் முந்தே ரஷ்யாவின் யாஷினாவுடனும் விளையாட உள்ளனர். தேசிய விளையாட்டு வாரியம் மற்றும் தீர்ப்பாயத்தை அமைப்பதற்கான தடைகள் நீக்கப்பட்டுள்ளன. இந்த நடவடிக்கை நாட்டின் விளையாட்டு நிர்வாகத்தை மறுசீரமைக்க வழிவகுக்கும் என்று மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். விளையாட்டு வாரியம் மற்றும் தீர்ப்பாயத்தில் விளையாட்டுத்துறையைச் சேர்ந்த பிரபலங்கள் 2 பேர் உட்பட 15 நிர்வாக குழு உறுப்பினர்கள் இடம்பெறுவார்கள் என்று விளையாட்டு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் 2 நாள் பயணமாக இன்று தமிழகம் வருகிறார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் விவசாயிகளின் பணி பாதுகாப்பை உறுதி செய்வதாக மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். வீட்டு உபயோகத்திற்கான சமையல் எரிவாயு சிலிண்டர் விலையில் எந்த மாற்றமும் இல்லை என்று மத்திய அரசு விளக்கம் அளித்துள்ளது. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைவுக்காக ஆட்சியை கலைக்க வேண்டியதில்லை, சட்டப்பேரவை தேர்தலுக்கு பின்னர் அது தானாகவே நடந்துவிடும் என்று பிஜேபி தெரிவித்துள்ளது. சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் வைதேகி சௌத்ரி மற்றும் முந்தே ஆகியோர் இறுதிப் போட்டியில் இன்று விளையாட உள்ளனர். எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNU சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.